பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாகவும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. அல்லேலூயா. புதியதாக வந்திருக்கிறவர்களுக்கும் புரியும்படியாக இந்த செய்தி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. உன் தலைக்கு எண்ணெய் குறைய கர்த்தர் விரும்பவில்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? எண்ணெய் எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன? புதியதாக வந்திருக்கிறவர்களுக்கு சில நேரத்தில் என்ன ஆவியை குறித்து பேசுகிறார்கள் நினைக்கலாம். இந்த பூமியிலே அசுத்த ஆவிகள் அநேக இடங்களிலே இருப்பதாக நீங்கள் நினைப்பது உண்டு. அதே போன்று இந்த பூமியிலே பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியை படைத்தவர். அல்லேலூயா. அவருக்குள்ளாக எந்த ஒரு சிறிய அசுத்தமும் இல்லை. அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய்க்கு ஒப்பனையாக இந்த வேத வசனத்திலே குறிப்பிடுகிறது. இந்த பரிசுத்த ஆவியிலே நாம் நிரம்பி இருக்க வேண்டுமாம். ஆம், அநேகரை குறித்து நீங்கள் புதியதாக வந்திருக்கிறவர்களும் பெரியவர்கள் அநேகருக்கு புரிந்த வண்ணமாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை கெட்ட வார்த்தை நிறைந்த வார்த்தையாக இருக்கும். அவனுடைய பார்வை கெட்ட தீய எண்ணங்களுடைய பார்வையாக இருக்கும். அவனுடைய செய்கை அடி உதை என்ற போன்ற தீய செயல்கள், அவன் களவு என்ற போன்ற தீய செயல்களை உடையதாக இருக்கும். கசப்பு நிறைந்த வாழ்க்கை, கோபம் நிறைந்த மனிதனாக, எரிச்சல் நிறைந்த மனிதனாக, எப்பொழுதும் பொறாமை உள்ளவனாக காணப்படுவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தால் அந்த பரிசுத்த ஆவி நிறைந்த மனிதன் அன்புள்ள மனிதனாக, சாந்தமுள்ள மனிதனாக, பொறுமையுள்ள மனிதனாக, விசேஷமாக அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக காணப்படும். அல்லேலூயா. அப்படியாக இந்த நாளிலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புவாராக என்று சொல்லி நீங்கள் வாஞ்சித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை, இங்கே வந்திருக்கிற புதியவர்கள், விசுவாசிகள் எல்லாரையும், பெரியவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவி என் மேல இருக்கணும். நான் பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கணும். அதுல குறைவுபடவே கூடாது. அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை தேவ சமூகத்திலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். ஏன் நான் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் குறையக்கூடாது என்ற அநேக செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இன்று கர்த்தர் உங்களோடு பேச போகிற வார்த்தையை சற்று வித்தியாசமாக உங்களோடு இடைவிடுவார். அல்லேலூயா. ஒரு எண்ணெய் பாத்தீங்கன்னா, வண்டி வாகனம் ஓடும், அதுல இன்ஜினுக்கு என்ன தேவை? ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான எண்ணெய் திரவியம். அது எந்த அளவுக்கு அந்த இன்ஜின்ல இருக்குதோ அந்த அளவுக்கு வண்டி சீஸ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, ரிப்பேர் ஆகாது, நல்லா ஓடும், அநேக நாட்களுக்கு அது உதவியா இருக்கும்னு சொல்லி. ஏனென்றால் அந்த எண்ணெய் தன்மை இந்த வாகனத்தை லகுவாக இயங்க வைக்கும். அதே போல பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருக்கும்போது, நாம் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய வாழ்க்கை இயக்கப்படுவதற்கு அந்த பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் இருக்கும்போது அது லகுவாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கை இயக்கப்படுவதற்கு, இந்த பூமியில இயக்கப்படுவதற்கு, லகுவாக இயக்கப்படுவதற்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் நமக்கு தேவை. இரண்டாவது எதுக்கு தேவைன்னா,
அந்த வண்டி டேமேஜ் ஆகக்கூடாது, சீஸ் ஆயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒன்றத்துக்கும் உதவாம யாருக்கும் உபயோகப்படாத வாழ்க்கையாக மாற்றப்படக்கூடாதுன்னா நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நிரம்பி என்ன பண்ணணும்? இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருந்தாதான் இந்த வாகனத்துக்கு மதிப்பு. இந்த வாகனம் எவ்வளவு விலையேற பெற்ற வாகனமா இருக்கலாம். இந்த வாகனத்துல அவன் இந்த 180 சிசி, 200 சிசி, 220 சிசி பெரிய விலை கூடின பைக்கு, 2 லட்சம் பைக்கு, 3 லட்சம் பைக்கு, எவ்வளவு லட்சம் பைக்காக இருந்தாலும் உள்ள என்ன வேணும்? என்ன வேணும்? ஆயில். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாக எவ்வளவு கிருபைகள், எவ்வளவு வரங்கள், எவ்வளவு திறமைகள், எவ்வளவு தாளம் இருந்தாலும் உள்ள ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் அந்த வரங்கள், அந்த கிருபைகள் இலகுவாக செயல்படும். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்ல எந்த விதத்திலும் குறைஞ்சு போயிடக்கூடாது. இப்போ இந்த வேதத்துல வாசித்த வசனத்தின்படியே தாவீதின் மேலே எண்ணெய் ஊற்றப்படுகிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்கினார். இப்போ உங்க கையில சாமுவேல் கையில இருந்தது போல உங்க கையில உங்க மேல எப்பொழுதும் எண்ணெய் குறையாதபடிக்கு உங்க கையில, உங்க வாழ்க்கையில, உங்க கையில எப்பவும் தைல கொம்பு. நீங்க தான் தைல கொம்புன்னு வச்சுக்கோங்க. அந்த தைல கொம்புக்குள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது. அதே போல நீங்க தான் தைல கொம்பு. கொம்புக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும். அல்லேலூயா. இந்த எண்ணெய் எதற்காக உபயோகப்படுத்தப்பட்டது, ஏன் குறைவுபடக்கூடாது என்பதை குறித்து நான் சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக இந்த காலை வேளையில வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, பிரித்தெடுக்கப்படுவதற்காக இந்த எண்ணெய் உங்க கையில எப்பொழுதும் இருக்க வேண்டும். நீங்க இருளில் இருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, அவன் கோபப்படுகிற, எரிச்சல் படுகிற, அவன் பொறாமைப்படுகிற மனிதர்களிடத்திலிருந்து நீங்க பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்க மேல, உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்போ சாமுவேல் கையில இருந்த எண்ணெய் யார் மேல ஊற்றப்படுகிறது? தாவீது மேல. இதே போலதான் இன்னைக்கு அநேகர் உங்களை சுற்றிலும் இருக்கிறாங்க. உங்க வேலை ஸ்தலங்களில் உங்களை சுற்றிலும் இருக்கிறாங்க. அநேகரை கர்த்தர் தாவீதை போல தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்க கண்ணுக்கு தெரியாது, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சவுல் இருக்கிறாங்க. உங்களுக்கு கண்ணுக்கு நீங்க பார்க்கிறதுனா சவுலா பார்க்கிறீங்க, கர்த்தர் பார்க்கிறதுனா பவுலா பார்க்கிறார். உங்களை பக்கத்துல வேலை பார்க்கிற இடத்துல அநேக பவுல் இருக்கிறார்கள், ஆனா நீங்க பார்க்கிறதுனா சவுலா பார்க்கிறீங்க. அதனால உங்க கையில இருக்கிற எண்ணெய ஊற்ற மாட்டேங்கிறீங்க. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து இயேசுவை பத்தி சொல்ல வேண்டும். அவன் உங்களை சுற்றிலும் கர்த்தர் அநேகரை வைத்திருக்கிறார். அவங்களை பார்த்து இயேசுவை அறிவித்து உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தைலத்தை, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதி புரண்டு ஓடுங்கிற வார்த்தைப்படியே உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அபிஷேகத்தை கொஞ்சம் பக்கத்து தெருவில் உள்ளவங்களுக்கு ஊத்தணும், கொஞ்சம் பக்கத்துல விசுவாசிகளுக்கு ஊத்தணும். உங்களுக்கு தேவனை அறியாதவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தான் அவங்க தேவனை அறியாதவர்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அவங்க பவுலை போல பயன்பட போறாங்க. ஒரு நாள் அவர்களை தாவீதை போல கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நீங்க எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக, ராஜாக்களாக இருக்கிறீங்களோ, அதே போல அவன் உங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்க அவன் சொந்த பந்தங்கள்ல அநேகரை கர்த்தர் ராஜாக்களா வச்சிருக்கிறார், நியமித்திருக்கிறார். ஆனா கையில யார் கையில குப்பியை கொடுத்திருக்கிறார், கொம்ப கொடுத்திருக்கிறார்? உங்க கையில தான். உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணெய் குறைஞ்சிச்சுன்னா யாரையும் நீங்க என்ன பண்ண முடியாது. சாமுவேல் நீங்க தான், எலியாக்கள் நீங்க தான், எலிசாக்கள் நீங்க தான். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அநேக ராஜாக்களை எழுப்புகிற அபிஷேக கிருபை உங்களுக்குள்ள இருக்கிறது. நான் ஒரு நாள் அபிஷேகம் பெற்று நான் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவர் என் மேல் அமர்ந்த போது
அவன் நான் கர்த்தரால் நிரப்பப்பட்டு எனக்குள்ளாக இருக்கிற எண்ணெய் இப்ப குறைவுபட்டிருக்கிறதே. ஆம், உண்மைதான். ஏன்? தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்ததினால் எண்ணெய் குறைபட்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய எண்ணெய் எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், நீங்கள் ராஜாக்களாக இருப்பது மாத்திரமல்ல, அநேகரை ராஜாக்களாக மாற்ற வேண்டும். கடந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை நான் கேட்டேன். வாகனத்துல வரும்போது ஒளிபெருக்கின் சத்தத்துல, என்னுடைய சத்தத்துல கொஞ்சம் கேட்டுக்கொண்டே இருந்த ஒரு நாடகத்தை பிள்ளைங்க போட்டிருந்தாங்க. என்ன நாடகம்னா, ஒரு மனிதன் இயேசுவின் இடத்துல அப்பா நீங்க வாங்கன்னு சொல்லி கேட்கிறான். உடனே இயேசு அவங்க வீட்டுக்கு வந்துட்டார். இப்ப இயேசு வந்த உடனே உட்கார வச்சு நல்ல இயேசுக்கு நல்ல ஆகாரத்தெல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப அந்த பக்கத்துல ரஜினி சூப்பர் ஸ்டார் போறாங்க. யார் போறா சொல்லுங்கண்ணே? எங்க பாவம் செஞ்சு பாஸ்டர் ஏன் வாயிலையா இந்த வார்த்தை? வீட்டுல கோபப்படுறது, எரிச்சல் படுறது, ஆனா இதெல்லாம் சொல்றது கிடையாது. ரஜினி என்ன பண்றாப்லையா? போறாப்ல. உடனே இவங்களுக்குள்ள ஏசப்பா ஏசப்பா தான் நல்லவர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க, ரஜினி பொதுவா அவங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுட்டாரு. சிஸ்டர், பிரதர், நீங்க வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறீங்க, ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? உங்க வீட்டுல வந்து குடிக்கலாமா? ரஜினி சூப்பர் ஸ்டார் வந்த உடனே இயேசு உள்ள இருக்கிறதே மறந்துடும். ஏன்னா ரஜினி பின்னாடி எத்தனை கூட்டம் வருது, லட்ச லட்சமா கூட்டம் வருது. ஆனா அவர் எங்கதான் வந்து தண்ணி குடிக்க விரும்புறாரு? அந்த உற்சாகத்துல காலும் ஓடாது, கையும் ஓடல. ரஜினி உள்ள வந்த சந்தோஷத்துல இயேசு இருக்கிறதே என்ன பண்ணிடுறோம்? இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா, இயேசுவை இந்த நாளில காலையில இயேசுவே பரிசுத்த ஆவியானவரை நிரப்புன்னு சொல்லிட்டு அப்படியே நிரப்பி வீட்டுக்கு போவோம். ஒரு புதுசா ஒரு படம் உங்க வீட்டுல உங்க போன் கையில வந்து தட்டும். புதிய படம், சூப்பர் படம், நல்ல மனுஷன் நடிச்ச படம். அதை தட்டின உடனே சொல்லுவோம், நல்ல கருத்துள்ள, அது என்ன படமா? நல்ல கருத்துள்ள படம், நல்ல நடிகர் நடிச்ச படம். உடனே இந்த அபிஷேகம் தேவன் தேவன் சொன்னது கொஞ்ச நேரம் எங்க போயிடும் சொல்லுங்களேன்? ஓட்ட போட்டு அது வெளியே போயிடுது. அல்லேலூயா. நீங்களா சிரிக்கிறத பார்த்தா உண்மைன்னு சொல்ற மாதிரியே தெரியுது. கரெக்டா இல்லையா? கொஞ்ச நேரம் இந்த அபிஷேகம் அதான் போட்டு எண்ணெய் என்ன பண்ணக்கூடாதா? குறைஞ்சிடக்கூடாது. எப்ப இந்த எண்ணெய் எதுக்கு குறைய கூடாது தெரியுமா? இந்த சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு வர்றாருல்ல, எதுக்கு தெரியுமா? உதிக்கிற உன் ஒளியிடத்துல நான் கொண்டு வருவோம்மா, கொண்டு வந்திருக்கிறேன். வந்து உட்கார்ந்த உடனே ஐயா நீர் என்ன பண்ணும்? இயேசு இங்க இருக்கிறாரு, அவர் அன்புள்ளவர், அவர் உங்களுடைய பாவத்துக்காக மரித்திருக்கிறார் சொல்லி அவர் மேல உங்களுக்குள்ள இருக்கிற மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர், உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரையும் நிரப்பி அவரை கர்த்தருடைய அன்புக்கு நேராக இழுத்து அவரையும் கர்த்தருடைய பார்வையில கர்த்தருடைய சிங்காசனத்துல ராஜாவை போல அமர வைக்க வேண்டிய நாம இன்னைக்கு நாமளும் அவரோடு இணைந்து ஓட்ட விழுந்துச்சா? என்ன குறைஞ்சிச்சு பாஸ்டர்? என்ன குறைஞ்சிச்சு? சாமுவேலுடைய வாழ்க்கையில கையில கொம்பு இருந்துச்சு. அந்த கொம்புக்குள்ள என்ன இருந்துச்சு? எண்ணெய் இருந்துச்சு. அந்த எண்ணெயை தாவீதின் மேல ஊத்துன உடனே குறையுமா இருக்காது? குறையாதா? எண்ணெய் குறையும். ஆனா இந்த குறைப்பு அவன் தேவன் விரும்புகிற குறைவு. என்னன்னா, இப்போ நான் பேசும்போதே பரிசுத்த ஆவியானவர் சிலருக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார், வாழ்க்கை அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் எனக்குள்ள இருக்கிற எண்ணெய் குறையுது, வெளியே போகுது. இன்னொரு பக்கம் என்ன கர்த்தர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அவர் என்ன நிரப்பிக் கொண்டே இருக்கிறார், என்ன நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். இது வற்றாத நதி. வாருமையா போதகரே, வாருமையா சொல்லுவோம். போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியா வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே,
வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வந்தார்னா நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்களும் ராஜாக்களா மாறுவீங்க. அநேகரை ராஜாக்களாக, அநேகரை பரிசுத்தவான்களாக, அநேகரை அன்புள்ளவர்களாக மாற்றுகிற கிருபைகள் உங்களுக்குள்ள பெருகும். நீங்க மாத்திரம் தேவனுடைய பிள்ளை அல்ல, அநேகரை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்று. நீங்க மாத்திரம் அன்புள்ளவர்கள் அல்ல, அநேகரை அன்புள்ளவர்களாக மாற்றுவீங்க. நீங்க மாத்திரம் பரிசுத்தவான்கள் அல்ல, அநேகர் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுவார்கள். முதலாவதாக இந்த எண்ணெய் ஏன் குறையாக கூடாதுன்னா, அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒரு பிரிவினை உண்டு பண்ணணும். அல்லேலூயா. இந்த கிருபை உங்களுக்குள்ள இருக்குது. தாவீது பிரித்தெடுக்கப்பட்டான். எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டான்? ராஜாவாகும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டான். அவ்வளவு நேரம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான், இப்ப எப்படி பிரித்தெடுக்கப்பட்டான்? ராஜாவாக. அல்லேலூயா. இந்த எண்ணெய் யார் கையில தான் இருந்துச்சு? சாமுவேல் கையில தான். இன்னைக்கு உங்களை கர்த்தர் சாமுவேலா வைத்திருக்கிறார். உங்க கையில எண்ணெய் குறையக்கூடாது. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பாஸ்டர் சண்டை போடுறாங்க, பாஸ்டர் ஏன் வச்சிருக்கார் தெரியுமா? சண்டை போடுறவங்க பக்கத்துல அவங்க வாழ்க்கையை பிரித்தெடுக்கும்படியாக. நீங்க வீடு காலி பண்ணி பாஸ்டர் சண்டை போடுறாங்க, இன்னொரு வீடு, இன்னொரு சொல்ல இன்னொரு, அவங்களே துரத்துறாங்கன்னா சந்தோஷம், ஏன்னா அந்த இடத்துல வேலை முடிஞ்சிச்சு, இன்னொரு இடத்துக்கு போகணும். உங்களை கர்த்தர் பிரித்தெடுக்கிறவர்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. கரெக்டா இல்லையா? ஏன் எண்ணெய் குறைய கூடாது? இந்த எண்ணெயை குறைய விடுவீங்களா? இனிமேல் குறைய விடுவீங்க, குறைய விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த மாதத்துல நான் எண்ணெய் என் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரை குறைய விட மாட்டேன், குறைய விட மாட்டேன். அவே என் கண்ணின் பார்வை தேவனுக்கு விரோதமா பாவத்தை செய்து குறைய விட மாட்டேன். தேவனுக்கு விரோதமா வார்த்தையை பேசி குறைய விட மாட்டேன், கெட்ட வார்த்தை பேசி குறைய விட மாட்டேன். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்து என் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியாகி என்னை குறைய விட மாட்டேன். இந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி போகும்? எப்படி போகும்? சீசாகாம போகும், ஸ்மூத்தா போகும், ஸ்பீடாவும் போகும், மெல்லையும் போகும், கர்த்தர் இயக்குற வண்ணமாக போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, இப்போ அந்த எண்ணெயை ஊற்றும் போது என்ன நடக்குதுன்னா, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்திய கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி? சத்துரு பிசாசு சவுல் என்ற ஒரு தேவ மனிதனை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய வைத்து முழு தேசத்தையும் ஒரு ஆபத்தை கொண்டு வருகிறார். ஆனா தேவன் இதை அறிந்து ஒரு தாவீது என்ற மனிதனை அபிஷேகிக்கும் போது, சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தும் போது, சத்துரு இப்ப என்ன பண்ணுவான் சொல்லுங்களேன்? கலங்குவான். அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தைலம் என்ன பண்ணுனா, சத்துரு நினைத்து கொண்டிருப்போம் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வாழ்க்கையை அழிக்கணும், உங்க வேலை பார்க்கிற இடத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையை அழிக்கணும், சவுலுடைய வாழ்க்கையை அழிக்கணும் நினைச்சது அழிக்கணும்னு நினைப்பான். இப்போ நீங்க உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்ன? இப்ப எங்க போகுது? வேலை பார்க்கிற இடத்துல யார் பக்கத்துல போகுது? சத்துரு யாரை அழிக்கணும்னு நினைக்கிறான், அவங்க பக்கத்துல என்ன பண்ண போகுது? போக போகுது. அல்லேலூயா. இப்ப சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க உங்க வாயிலிருந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வார்த்தை வரும். இப்ப வர 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 அவர்களை அந்த வார்த்தை தொடும், அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும். இப்போ சத்துருக்களுக்கு முன்பாக இன்னொரு பந்திய உங்களை அறியாமலே நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சத்துரு கலங்குவான். ஐயோ, நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழிக்கணும்னு நினைத்தா, இப்ப கர்த்தர் இன்னொரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாரே, நான் அவைகளுக்கு
தேவன் பரிபூரணம் செய்வேன். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்காக உங்களை வைத்திருக்கிறார். வாயிலிருந்து வார்த்தை வரணும். இயேசு செய்திக்கு அப்பாற்பட்டு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நேற்றைய தினத்துல ஜப கொடுகையிலே, மாலை நடந்த ஜப கொடுகையில அதை சொன்னேன். இன்றைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கை செய்திக்கு சற்று ஒத்து போகும். ஆகவே சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கிறீங்க யாரு? தேவ பிள்ளைகளாகிய நீங்க. அப்போ ஆவியின்படியே நடக்கிறவனுக்கு என்ன கிடையாதா? ஆக்கினை தீர்ப்பு. இப்போ காலையில போய் ஜெபம் பண்றீங்க, ஆவியானவர் உங்க மேல நிரப்புற. நீங்க எப்படி நிரம்பி இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கிறீங்க. உங்க வாயில இருந்து அன்பு வரும், உங்க வார்த்தை, உங்க பார்வை எல்லாம் கோபம் வராது, எரிச்சல் வர, நல்லா இருக்கிறீங்க. இப்ப ஏசப்பா சொல்ற, இப்ப நீ என் பிள்ளை, நீ ரொம்ப நல்ல பிள்ளைப்பா, அதனால உனக்கு என்ன பண்ண போறேன்னா, இந்த தொழிலை நீ செய்ப்பா, இந்த வேலையை நீ செய்ப்பா, இந்த காரியத்தை நீ செய்ப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிடுவார். இப்ப இவங்க எங்க போவாங்க தெரியுமா? நேரா ரஜினி சார் இருக்கிறது போல உங்க நண்பர்கள்ட்ட போறீங்க. எங்க போறீங்க சொல்லுங்களேன், வாயில தரங்களேன். நண்பர். இப்ப அந்த நண்பருக்கு உள்ள யார் இருக்க போறா தெரியுமா? நீங்க யார்கிட்ட தான் ஆலோசனை எப்பவுமே கேட்பீங்க? யார்கிட்ட தான் கேட்க போறீங்க? நண்பர்கள்ட்ட. இப்ப அந்த நண்பர்களுக்குள்ள யார் இருப்பா தெரியுமா? அவங்க இயேசுவை அறியாதவங்க. அவங்களுக்குள்ள யார் இருப்பா? பொய்யனும். யார் இருப்பா சொல்லுங்களேன்? பொய்யனும். பொய்க்கு அவங்களுக்கே அது தெரியாது, அவங்களுக்கே அது தெரியாது. பாவம். சரி, இப்ப பொய்யனும் பொய்க்கு பிதாவிடத்துல போய் தேவன் கொடுத்த ஆலோசனை யார்கிட்ட போய் சொல்ல போறீங்க? யார்கிட்ட போய் சொல்ல போறீங்க? அந்த பொய்யனும் பொய்க்கு அவன் நல்லா கேட்பான், அவன் அழகா உங்களுக்கு வார்த்தை சொல்லுவான். எப்ப இந்த தொழில் இது என்னாயிரும்? நஷ்டம். இதெல்லாம் செய்ய, இதெல்லாம் முன்னேறவே நீ என்ன செய்யணும்னா அப்படி ஒரு ஆலோசனை கொடுப்பான். பாத்தீங்களா, அது டாப்பான ஆலோசனை இருக்கு. எப்படி இருக்கும்? டாப்பான ஆலோசனை. உடனே நம்ம நினைப்போம், காலையில இருந்து நம்மகிட்ட பேசுனது யாரு கிடையாது? பரிசுத்த தேவன்ட்ட நான் ஜெபம் பண்ண பாத்தீங்களா, எனக்கு இந்த டாப்பான ஆலோசனை யார் கொடுத்திருக்கா? இப்ப எங்க போயிருது? டாப்பான ஆலோசனை. பார்க்கிறதுக்கு அந்த வெளிச்சம் புசிப்புக்கு புசிக்கப்படத்தக்கதாக பார்க்கிறதுக்கு இன்பமா இருக்கும். ஆனா உள்ள இருந்து சொன்னது யாரு? பொய்யனும். நான் காலையில ஒழுங்கா தானே ஜெபம் பண்ணிட்டு போனேன், இந்த நண்பர் சொன்ன ஆலோசனை நல்லா தானே இருந்துச்சு, ஆனா இப்போ எங்கேயோ போய் இடிக்குது, எங்கேயோ போய். சொல்லுங்களேன், அதுக்கு தான் சேர்க்க சரியா இருக்கணும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சேர்க்க சரியா இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் யாரோடு இருக்கிறார்? யாருடைய ஆலோசனை நீங்க கேட்கிறீங்க? சேர்க்க சரியா இருக்கணும். சில பேர் இந்த கணவன் மனைவி குடும்பத்துல சண்டை போட்டுட்டு போய் சேர்க்க சரியில்லாதவங்கிட்ட போய் கேட்பான். அவங்க வாழ்க்கையில என்ன சரியில்லைன்னு அந்தரங்க வாழ்க்கையை வெளியே சொல்றது புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் யாரோடு இருக்கிறார்? உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரிவினையை உண்டாக்கவே சில பேர் இருக்கிறாங்க. ஆலோசனை கரெக்டா சொல்றங்கிற பேர்ல, ஞானமா சொல்றங்கிற பேர்ல பரிசுத்த ஆவியானவரால நிரம்பி இருக்கிறவர்களோடு பேச வேண்டும். அந்த நாட்கள் ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட சொன்னான், சர்ச்சில் உள்ள பிள்ளை தான், வாலிப பிள்ளை, திருமணமாய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அப்போ பாஸ்டர், நான் இந்த பிசினஸ் பண்ண போறேன், ஒரு தொழில் பண்ண போறேன்னு சொன்ன. நான் சொன்னேன், மகளே, இந்த தொழிலை நீ செய்ய போறீனா ஜெபி. கர்த்தர் உன்கிட்ட பேசினார்னா இந்த தொழிலை செய். ஆனா இந்த தொழிலை செய்யும் போது 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, இந்த தொழில் வேண்டான்னு சொல்லுவாங்க, இந்த தொழில இந்த நஷ்டம் அந்த நஷ்டம் சொல்லுவாங்க. ஆனா நீ அவங்களுக்கு சொல்லு, ஒன்னே ஒண்ணு, என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலது வருஷத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன அணுகாது. ஏன்னா இந்த தொழிலை செய்ய சொன்னவர் கர்த்தர், அவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆனா 1000 பேர் சொல்லுவாங்க இந்த தொழில் செய்தால் நல்லதுன்னு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார் இது வேண்டாம். அப்ப கர்த்தர் சொன்னதை கேளுங்க, நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. இப்ப யாரால நிரம்பி இருக்கணும் சொல்லுங்களேன். சேர்க்கையில கவனமா இருக்கணும். தொழில் 1000 பேர் என்ன இந்த உலகம் முழுசும் அந்த தொழிலை செய்து விழுந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் என்னோட இருக்கிறார். அவர் எனக்கு ஒண்ணு வெளிப்படுத்தினார்னா நிச்சயமா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என் எல்லையை கர்த்தர் பெருக பண்ணுவா. சின்ன வியாபாரமா இருக்கலாம், இட்லி கடையா இருக்கலாம், டீ கடையா இருக்கலாம், வடை கடையா இருக்கலாம், சமோசா கடையா இருக்கலாம். பாசை எப்படி அசரவே அசராதீங்க. கர்த்தர் சொல்லிட்டார்னா உள்ள காலடி எடுத்து வைங்க, உங்களை கர்த்தர் நடத்துவா. நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், உங்க வாக்கு மாறாதையா. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை தேவன். முதல்ல சொன்ன பிரித்தெடுத்தார். உங்களை ஏன் அபிஷேகிக்கிறார்? உங்களுக்குள்ள அநேகரை கர்த்தர் இருளில் இருந்து பிரித்தெடுக்க போகிறார். அதுக்காக அபிஷேகிக்கிறார். இரண்டாவது, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி அநேகருக்கு ஆயத்தம் பண்ண போகிறார். அதுக்குரிய எண்ணெய் யார் கையில தான் இருக்குது? உங்க கையில தான் இருக்குது. மூன்றாவதாக, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். யாரன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை சொல்லுங்க. தாவீத சவுல பவுலாக மாற்றினது போல உங்க ஊர்ல கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்களா பவுல் சவுல் கொலைகாரங்க பாஸ்டர். அவங்கள பார்த்தாலே பக்கத்துல போக முடியாது பாஸ்டர். அவங்களெல்லாம் சவுல பவுலாக மாற்றி தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றினது போல தாவீத பாத்தீங்கன்னா ஆடு மேய்ச்சதுல இருந்து இப்ப எங்க மாற்றுகிறார்? தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். முதல்ல ஆட்டை தான் காப்பாத்தினார். ஒரு விஷ சிங்கம் வருது காப்பாத்துகிறார், ஒரு விஷ கரடி வருது காப்பாற்றுகிறார். இப்போ தாவீதுக்குள்ளாக ஊற்றப்பட்ட அந்த தாவீதின் மேலே ஊற்றப்பட்ட அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வரும்போது தேசத்தை கலக்கிற கோலியாத் வந்து நிற்கிறான். தைரியமா போகிறான். ஏ கோலியாத்தே, விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்தே, எனக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நீ எம்மாத்திரமா. தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அருமையான ஐயா கூட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஐயாவை நம்ம இங்க இருக்கிற நிறைய பேரை கூட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க நினைக்கலாம் தாவீதை கூட்டு வந்தது போல உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள போகணும், ஏதோ சர்ச்சைக்கு கூட்டு வந்திருக்கிற நினைக்கலாம். அவர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அவருடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதே பார்க்க 1000 மடங்கு பெருகும். அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. அவங்க அநேகரை சிலுவைக்கு நேராக நடத்துவாங்க, இயேசுவுக்கு நேராக நடத்துவாங்க. அவர்கள் அநேகரை பரலோகத்துக்கு நேராக நடத்துவாங்க. அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. யாரு? இன்னைக்கு வந்திருக்கிற அநேகரை கர்த்தர் மாற்றுவா. நீங்க நினைக்கலாம் புதுசா கூட்டு வந்த அவன் எனக்குள்ளாக இருக்கிற அந்த தைல கொம்புல இருக்கிற அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறது. அவர் உள்ள வந்திருக்கிறாங்க, ஏதோ வந்தாங்க போனாங்க சும்மா இருப்பாங்க நினைக்காது. இல்ல, உங்களுக்கு முன்பதாக சாமுவேலுக்கு முன்பாக தாவீது ராஜாவாக உட்காரும் போது சாமுவேலுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஓ ஹல்லேலூயா. அவன் நான் ஒரு நாள்ல இந்த மகனை அபிஷேகித்தேன். ஒரு சின்ன பையனா வந்தா அவன் மேல அந்த அபிஷேகம் அவன் கொம்ப ஊற்றுனேன். இன்னைக்கு அந்த மகன் எவ்வளவாக பயன்படுகிறான், எவ்வளவாக தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். அதே போலதான் தேவ பிள்ளைகளே, எனக்குள்ளாக இருக்கிறது தைல கொம்பு இப்பொழுது கேட்கிற உங்களுக்குள்ளாக அவன் பரவுகிறது. பேசும்போது நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ நீங்க சின்னதாக ஏதோ சாதாரண உட்கார்ந்து கொண்டிருக்கிறது போல இருக்கலாம். இன்றைக்கு ஒரு நாளிலே கர்த்தருக்காக நீங்க வல்லமையாக பயன்படுவீங்க. நான் பார்ப்பேன், என் கண்கள் பார்க்கும். ஓ ராகாஷியா தியாங்கலரவோ, நீங்க தேசத்துக்கு அநேக ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுக்கு முன்பாக அநேக ஜனங்கள் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை கண்ணீரோடு கேட்பாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் பக்கமா திருப்பாங்க. அன்றைக்கு நான் அதை பார்ப்பேன். தீர்க்க தரிசனமாக கர்த்தர் இதை அறிவிக்கிறார். சபைக்கு உங்களுடைய கால்கள் அநேக உயர் ஸ்தலங்களில் நிறுத்தப்படும். அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை பகிரங்கமாக பிரசங்கிப்பீர்கள். குடும்பமாக கணவன் மனைவியாக அமர்ந்து
வந்து பிரசங்கிப்பீங்க, பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அவே சில சகோதரிகள் தனிமையா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார் பெரிய காரியத்தை. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறது பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறது பார்க்கிறேன். பேசும்போதே ஆவியானவர் சிலரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். லிகா ஷாக்கா தியாந்தல ரபோ. ஓ, உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் அநேக தாவீதுக்களை எழுப்பும், அநேக கிதியோனை எழுப்பும். நீங்கள் சாமுவேலாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ராக்கா லாக்கா ஷியாதல ரபோ. எலியாக்கள கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். யோவான் ஸ்நானகனை எழுப்புவீர்கள். சில இரத்த சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிறார். இரத்த சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்க போகிறோம். அப்படியே கர்த்தர் ஆவியில நிரப்புக விரும்புகிறவர் நிரம்பி இருங்க. ஆவியில அப்படியே நிரம்பி தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருங்க. கர்த்தருக்கு விட்டு கொடுத்து கொண்டே இருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். ஒரு சத்தத்தை உயர்த்தி. இரண்டாம் வசனம் வாசிங்க. 5 பேர் புத்தியுள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். பாருங்க, தீவட்டி இருக்கு, ஆனா என்ன, நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அடுப்பு இருக்கு ஆனா கேஸ் சிலிண்டரு. அப்ப நீங்க பத்த வைப்பீங்களா? இல்ல அதை கொண்டுதான் வெளியூருக்கு போவீங்களா? வெளியூருக்கு டூருக்கு போறீங்க, சரிங்களா? டூருக்கு போகும்போது சமையல் அங்கேயே வச்சு போற வழியில செஞ்சு சாப்பிட்டு போன்னு சொல்றீங்க. அப்போ அடுப்பு என்ன பண்ண போறீங்க? கொண்டு போறீங்க. அப்ப கூட கேஸ் சிலிண்டரை கொண்டு போகாம இருப்பீங்களா? விறக கொண்டு போகாம இருப்பீங்களா? எண்ணெயை கொண்டு போகாம இருப்பீங்களா? இவங்க சொல்றாங்க புத்தி இல்லாதவர்கள். இப்ப என்னன்னா, நம்மிடத்துல என்ன இருக்குதுன்னா, கிருபை இருக்குது, தாளந்து இருக்குது, திறமை இருக்குது. இது எல்லாத்தையும் யார் தான் கொடுத்தா? தீவெட்டியை யார் தான் கொடுத்தா? கர்த்தர் தான் கொடுத்தார். எனக்கு கொடுத்திருக்கிற ஞானம் கர்த்தருடையது, எனக்கு கொடுத்திருக்கிற வேத அறிவு கர்த்தருடையது, எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆலோசனையும் கர்த்தருடையது. ஆனா கூட யார் இல்ல? சொல்லுங்களேன். ஆவியானவர் இல்ல. இப்போ இங்க கேட்கிறோம், இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புறார். மகனே, உங்க கணவர்கிட்ட போய், உங்க மனைவிட்ட போய், இப்படி குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லுப்பா, இப்படி செய்ப்பா, இந்த தொழிலை இப்படி செய்ப்பா, பிள்ளைகளை இப்படி வளர்ப்பா அப்படின்னு சொல்லிடுறார். உடனே நீங்க நேரம் எங்க போறீங்க தெரியுமா? தீவெட்டி எடுத்துட்டு பிள்ளைகிட்ட அந்த ஆலோசனைய சொல்ல போறீங்க. கூட யாரு இருக்கணும்? சொல்லுங்களேன். பரிசுத்த இந்த விஷயத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் என் பிள்ளைகிட்ட போய், இல்லைன்னா என் மனைவிட்ட போய், கர்த்தர் சொன்னதை தான் நான் சொல்லுவேன். கர்த்தர் எனக்கு சொன்னதை தான் சபைகிட்ட வந்து சொல்லுவேன். சபை விசுவாசிகிட்ட போய் சொல்லுவேன். ஊழியர்கிட்ட, உடன் ஊழியர்கிட்ட போய் சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவர் நிரம்பிதான் சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவர் சொன்னதான் சொல்லுவேன். ஆனா அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்பதான் எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தா, என்னையே தூக்கிட்டு போப்பா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, ஆவியானவரே எனக்கு சொல்லி இருக்கிறீங்க, நான் கேட்கிறேன். இப்ப நீங்களும் வாங்கப்பா. என் பிள்ளைகிட்ட சொல்லும் போது, சபைகிட்ட சொல்லும் போது, விசுவாசிகிட்ட, என் மனைவிட்ட சொல்லும் போது, உடன்பிறந்தவர்கிட்ட சொல்லும் போது, நீங்களும் வாங்கப்பா. நான் பேசினா கேட்காதுப்பா உங்களுக்கு. நீங்க கொஞ்சம் அவங்க செவிகளை கொஞ்சம் தரங்கப்பா. அன்னைக்கு அந்த கேஆர்சி வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது போல நீங்க கொஞ்சம் கண்களை திறங்கப்பா. நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. எங்க நடந்தாலும், எங்க போட பரிசுத்தாள, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பான்னு கூட்டு போவேன். அவர் வருவாரு. நான் போறதுக்கு முன்பதாகவே சில பேருடைய கண்கள் திறக்கப்படும். நான் போறதுக்கு முன்பதாகவே அவன் சிலர் அப்படியே கேட்பாங்க, ஆமா பாச நீங்க சொன்ன சரிதான், கணவர் நீங்க சொன்ன சரிதான், அப்பா நீங்க சொன்ன சரிதான். அப்படியே கீழ்ப்படுகிறது, அடங்குகிறது நான் பார்த்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன். அதான் எப்பவுமே எனக்குள்ள என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர். நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. காலையில எழும்பின உடனே கர்த்தரை பார்க்கிறோம். திரும்ப நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு
நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போக கூடாது. அதான் நான் சொன்னேன், அமே சூப்பர் ஸ்டார் உள்ள வந்த உடனே யாரை திரும்ப கூப்பிடுங்க? முதல்ல யாரை கூப்பிடணும்? இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுப்பா, நீங்க வந்த உடனே, இந்த வீட்டுக்கு நீங்க வந்த உடனே சூப்பர் ஸ்டார் வந்துட்டாருப்பா, நீங்க வந்த உடனே வந்துட்டாருப்பா, இப்ப அவர்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லுங்கப்பா. நம்ம என்ன பண்றது தெரியுமா? அவர் சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல இல்ல, இயேசு வந்ததுனாலதான் அவர் என் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொல்றாரு? இயேசுப்பா, நீங்க கொஞ்சம் பேசுங்க, நீங்க அவர்கிட்ட பேசுங்க, என்ன ஆசீர்வதிச்சவரு. இப்ப இவர் பின்னாடி சூப்பர் ஸ்டார் பின்னாடி லட்ச லட்சமா வர்றாங்க. ஆனா அவருக்கு தெரியாது, கொஞ்ச நேரத்துல நரகத்துக்கு போயிருவாருப்பா. அப்ப அவருடைய நாட்கள் முடிய போறதுப்பா. நீங்க பேசுங்க. இயேசுப்பா, பரிசுத்த ஆவியானவரே, என் என்ன குறையாம, என் இருக்கிற என்ன குறையாம அவரையே டீல் பண்ண வைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பேசுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். புத்தியுள்ள பிள்ளைகளாக, புத்தியுள்ளவங்க என்ன பண்ணாங்க? தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும். இப்ப கடைசி ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். தீர்க்க தரிசிகளுடைய புத்திரர் ஒருவனுக்கு உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் அறிவீர். கடன் கொடுத்தவன் தங்களுடைய 2 குமாரர்களையும் தங்களுக்கு அடிமையாக்கி கொள்ளும்படி வந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது எலிசா கேட்கிறா, அப்பா உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். உடனே அடுத்ததாக வாசிங்க அந்த வசனத்துல, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லுகிறார். அது அவள், என்னிடத்துல என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் அல்லாம வேற ஒன்றும். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நீங்க, ஒருவேளை என்ன குறைஞ்சாலும் பரவாயில்ல. என்ன பாஸ்டர், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து என்ன குறைஞ்சிச்சு? இன்னைக்கு கத்தட்ட என்கிட்ட ஒரு குடம் என்ன இருக்குப்பா, கொஞ்சம் என்ன இருக்கு, கொஞ்சம் என்ன இருக்கு. என் அபிஷேகம் நீ கொடுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் எங்கேயும் போக மாட்டார். ஆவியானவர் நீ என் கூட இருக்கிறீங்க, இன்னைக்கு என் செய்தியின் மூலமா நீ என் கூட இருக்கிறீர், கொஞ்சம் நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் என்ன இருக்கு, என் கூட இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். இதை என்னை ஆசீர்வதிங்கப்பா, இதை என்னை ஆசீர்வதிங்கப்பா, இந்த என்ன பெருகட்டும்பா. அன்னைக்கு அந்த விதவையை பார்த்து சொல்றாரு, அப்போப்பா ஒரு குடம் என்ன இருக்குல்ல, சுற்றில போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வா, வாய் நான் அதை நிரப்புவேன். அதை நிரப்ப 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 என்னைய நிரப்ப 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 அந்த ஸ்திரீயினுடைய வறுமை மாறுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வறுமை மாறும், உங்களுடைய தரித்திரம் மாறும். இந்த எண்ணெய் நிரம்ப 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 அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க வேண்டிய, அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய எண்ணெய் நிரம்ப 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 உங்களுடைய தரித்திரம் மாறும், உங்களுடைய வறுமை மாறும், உங்களுடைய துக்கம் மாறும், உங்களுடைய பலவீனம் மாறும், உங்களுடைய பொருளாதாரம் மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும். தேவன் உங்களை நிரப்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு பக்கம் என்ன நிரப்பும் போது என்ன மாறுது? வறுமை. இந்த எண்ணெய் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்ன? இந்த அபிஷேகத்தினுடைய மேன்மை நீங்க காலையில உணர்ந்திருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே. இதை உணர்ந்த நீங்க இப்பொழுது மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பணும்னு கேளுங்க. உங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி நிரம்பி 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 மீண்டுமாக உங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக, அன்பிலே, ஒரு மனதிலே, ஐக்கியத்திலே, பொறுமையிலே, சாந்தத்திலே, நிச்சயடக்கத்திலே, பரிசுத்தத்திலே நீங்களும் மாற்றப்பட்டு அநேகரை கர்த்தருக்கு நேராக மாற்ற 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 உங்களுடைய வாழ்க்கையில வறுமை மாறும், துக்கம் மாறும், கண்ணீர் மாறும், ஆனந்த களிப்புள்ள உதடுகளாக கர்த்தர் உங்களை மகிழ செய்வார். அல்லேலூயா. மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? சீசரிடத்துல பார்த்து சொல்லுகிறார். சீசரில் கேட்கிறாங்க தேவனிடத்துல, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? கதை சொல்லுகிறார், இம்மையில 100 மறுமையில நித்திய ஜீவனை உங்களுக்கு